ஆ. குடிச்சிட்டு வாயை கொப்பளிச்சு துப்புங்க. அந்த வாய என்னத்த பண்றதுன்னு எனக்கு தெரியல. டெய்லி ஒரு ஏரியா, ஒரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு போறது, அப்புறம் தொகுதிக்குள்ள போயிடுறது, வாரம் ஒரு தொகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த போடுற இடத்துலலாம் பெட்டிஷன் எங்கேயோ அந்த பிரச்சனைய போய் விசாரிக்கிறதுல அப்படின்றதுல ஆரம்பிச்சு, ஏதாவது ஒரு சைன வேற போட்டுர்றாங்க. அதாவது ஒண்ணு எவ்ரிடே ஆக்டிவ் பாலிடிக்ஸ். பாம்பு வந்தால் என்ன தெரியும்? நைட்டில் வந்து கொத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களோட உயிருக்கு தானே ஆபத்து. உங்களுக்கு என்ன? நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் எதுக்கு இப்படி இருக்கு? 13 வருஷமா எங்களுக்கு கரண்ட் கிடையாது. கொசு கடிக்கும், பாம்பு வரும், தேள் வரும். ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. முதல்வர் குறை தீர்க்குமன்ற ஸ்டாலின் சார் வச்சாரு. அதுலயும் போய் மனு கொடுத்தத குப்பையில தான் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இந்த தமிழ்நாடை விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு 70 நாள்ல இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஒரு குழப்பாங்க. இது என்னங்க இது? பூத்தா போய் ஒவ்வொரு பூட்லயும் 1000 பேர்ட்ட உட்காந்து இன்னைக்கு ஏன் ஓட்டு போடலன்னு கேட்க போன நீங்க, ஒருவேளை 5 வருஷம் ஆட்சியை கையில கொடுத்து அழகா இருங்கன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்கல்ல, அன்னைக்கு அந்த மக்களை நீங்க 5 வருஷம் சந்திக்கிறதுக்கு அவ்வளவு டைம் இருந்துச்சு. அப்ப போனீங்க அந்த மாதிரி பூத்தா நீங்க. இது வந்து மக்களை ரொம்ப கொச்சப்படுத்துறதுங்க. இதனாலதான் இவங்களை தூக்கி அடின்னு அடிச்சு வெளுத்து உட்காந்துருக்காங்க வெளியே. நான் இதுக்காக தான் சொல்றேன், இவங்க 59 சீட்ல ஜெயிச்சதே தப்பு. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை நல்லா வச்சு இவனுங்களை வந்து 10 தொகுதி கூட கிடையாது, ஒரு தொகுதி கூட உனக்கு கிடையாதுன்னு செஞ்சு விட்டு அனுப்புவானுங்க. அன்னைக்குதான் வீட்டுல புத்தி வரும். சிஎம் அவர்கள் வந்து வழிகாட்டுதல் தமிழ்நாடு அவரோட அலுவலகத்துக்கு போய் சில தொழில்துறை சம்பந்தமான நிறைய நிறுவனங்கள்ல வந்து புரிந்துணர்வு கையொப்பம்லாம் விட்டுருக்காரு சார். அதனால அந்த என்னென்னலாம் கையொப்பம் அக்ரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன் சார். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சப் அப்படிங்கிற நிறுவனத்தோட திறன் மையத்தை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டது. இதன் மூலம் 220 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஜெர்மனியை சேர்ந்த நார்டெக்ஸ் நிறுவனத்தோட ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம், அதாவது R&D, அது இங்க அமைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். சென்னையில வந்து மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தை நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தம். வேளச்சேரியில் ரூபாய் 125 கோடி மதிப்பீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் அமைகிறது. இங்க மோட்டிவ் லிங்க் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் உற்பத்தி நிலையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதனால 1500 பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி இதோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் கையெழுத்திடப்பட்ட சார். இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனாவும் கூட இருந்தாங்க. இன்னைக்கும் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது செம்ம க்ரௌடா இருந்துச்சு. அவளுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு சார். இன்னைக்கு டெய்லி ஒரு ஏரியா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு போறது, அப்புறம் தொகுதிக்குள்ள போயிடுறது, வாரம் ஒரு தொகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போடுற இடத்துலலாம் பெட்டிஷன் எங்கேயோ அந்த பிரச்சனையை போய் விசாரிக்கிறதுல அப்படின்றதுல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சைனை வேற போட்டுறாங்க. ஒன்று எவ்ரிடே ஆக்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ அப்போ இப்படிலாம் ஒரு பக்கம் இவங்களுடைய பிளான் போய்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் யோசிக்கிறார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, என்ன ட்வீட் போடலாம் நம்ம இன்னைக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எல்லாமே வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக வந்துட்டு சில இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸும் கிரியேட் ஆகுது. ஸோ டைரக்ட், அதாவது வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், மறைமுக வேலை வாய்ப்புங்கிறது என்ன அப்படின்னா, நேரடி வேலை வாய்ப்புங்கிறது வந்து இந்த நிறுவனங்களுடைய இந்த அவங்க கட்ட போற அந்த பில்டிங்ல அந்த இதுல டைரக்டா அவங்களுக்கு எம்ப்ளாயிஸா போய் சேர்றவங்க டைரக்ட். இன்டைரக்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது மறைமுக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கு தேவையான சில விஷயங்களை, மென்பொருள்களை செஞ்சு கொடுக்கறதுக்காக வேற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்படும். இப்ப இங்க ஒரு சின்ன கம்பெனி இருப்பான், அந்த கம்பெனி கிட்ட வந்து இந்த இந்த இது இங்க நடக்கிறதுக்காக இவங்களுக்கான ஒரு டெக் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக, இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேற ஒரு வேலை வாய்ப்பு வெளியிருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிரியேட் ஆகும், அவுட் சோர்சிங். அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வெளியிருந்து ஒருத்தவங்க கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து இது மூலமாக வந்து ஒரு 2920 பேருக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை உருவாகும் அப்படிங்கறது வந்து இது மூலமா சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. டெய்லி ஒரு சம்பவம், டெய்லி ஒரு நியூஸ். தலைவர் இஸ் தமிழ்நாடு சிஎம். லெட்ஸ் கோ.
ஃபார்வர்ட். சார் நம்ம டெய்லி வீடியோவில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம் இல்லையா சார்? அதே மாதிரி நேற்று என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த ஒரு நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சார். குருண்டம்பாளையமில் வந்து இப்போ இருக்கிற தாவேகா எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் வந்து அந்த மக்களோட கிட்டத்தட்ட 8-9 வருட ஆண்டுகால கோரிக்கையாக இருந்திருக்கு. அந்த ஊரில் ரோடு இல்லாமல் இருந்திருக்கு சார். இப்போ வந்து சொன்ன உடனே 1 வீக்கில் வந்து அந்த ரோட் டெண்டர் விட்டு அந்த ரோட் போகிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டதா அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சார், தேங்க்ஸ் சொல்லி. அதே மாதிரி செங்கல்பட்டு நெய்க்குப்பி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அந்த ஒரு மாணவி பேசியிருந்தாங்க அந்த வீடியோவில். இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, பாம்புலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்களாம் நல்லா இருக்கீங்க, நாங்கள் இப்படி இருக்கோமே, எங்களை பற்றி யாருக்குமே கவலை இல்லையா, அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க யாருமே எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா நியூஸ் சேனல் கூட கொடுத்துருந்தாங்க பேட்டி. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக கரண்ட் கேட்டுருந்தோம், திமுக அதிமுக அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து குறை கேட்பு மனு கொடுக்க சார், ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாரு, அந்த மனு கொடுத்தோம், அந்த மனு குப்பைத்தொட்டில் போட்டாங்க அவங்க, எங்க ரொம்ப வருஷமா கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்கள் எம்எல்ஏ கிட்ட விஜயராஜ் கிட்ட சொல்லியிருந்தோம், அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க சார். 13 வருஷமா எங்களுக்கு கரண்ட் கிடையாது. கொசு கடிக்கும், பாம்பு வரும், தேள் வரும், ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்வர் குறை தீர்க்கும் மன்றம் ஸ்டாலின் சார் வச்சாரு, அதுலேயும் போய் மனு கொடுத்தோம். கொடுத்ததை குப்பையில் தான் போட்டாங்க. எங்கள் எம்எல்ஏ, எங்கள் ஊர் திருப்போரூர் ஒன்றிய எம்எல்ஏ விஜயராஜ் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்து 60 நாளில் எங்களுக்கு வந்து கரண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 13 வருஷம் நாங்கள் இருட்டில் இருந்தோம். இப்போ எங்கள் குழந்தை குட்டிலாம் கரண்ட்டில் படிப்பாங்க. நல்லா எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு இவரால். ரொம்ப நன்றி. ஜோசப் விஜய் ஆட்சியில் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு நாங்கள் எந்த இதுவுமே நம்பலை. யாருமே சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு. ஆனால் 60 நாளில் ஸ்டெப் எடுத்து உடனே எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு பெரிய விஷயம் தான். இப்போ அந்த கிராமத்துக்கே கரண்ட் வந்திருக்கு சார். அந்த அந்த ஸ்கூல் பொண்ணு, சின்ன பொண்ணு போட்ட அந்த வீடியோ, ஒரிஜினல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அது பார்க்கும்போது எனக்குலாம் அப்படியே கண்ணு கலங்கிடுச்சுங்க. என்னையா இது, இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இந்த தமிழ்நாடை விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு 70 நாள்ல இது சரியில்லை அது சரியில்லை, இவ்வளவுதான் அரசியலா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குதுங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஒரு ஸ்கூல் லீடரா என்னைய செலக்ட் பண்றாங்க, நான் வந்துட்டு ஸ்கூல் லீடரா இருக்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் எஸ்பிஎல் ஆகுறாரு. அந்த எஸ்பிஎல்கிட்ட போயிட்டு நான் இருக்கும்போது நான் என்ன பண்ண தெரியுமா, நீ என்ன பண்ண, இப்படி பேசிட்டு இருக்கோமா யாராவது? இல்ல. அப்ப அது அந்த ஒரு பொறுப்பு ஒரு பள்ளி மாணவனுக்கு இருக்கும்போது ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை வந்து கையாளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இன்றைய முதல்வருக்கும் முன்னாள் முதல்வர்களுக்கும் ஏன் இருக்கக்கூடாது? அப்போ ஒரு முன்னாள் முதல்வரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இப்படியே அவதூறு பேசிக்கிட்டு எதையாவது ஒண்ணு கிளப்பி விடணும், எதையாவது ஒண்ணு எதிர்க்கணும், நம்ம அப்படி பேசினாதான் வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். இந்த எண்ணத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வரணும், இந்த ஆட்சி கவிழணுங்கிறது உங்களுடைய எண்ணமா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது உங்க எண்ணமா? இந்த மக்களுக்கு நிஜமாவே ஒரு விரோத அரசியல் இங்க நடந்து கொண்டிருக்கிறது, அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் உங்களோட நிற்பாங்க. இந்நேரத்துக்கு நின்று இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் நீங்க தனியா கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். திமுக வரைக்கும் தனியா கத்திக்கிட்டு இருக்குது. யாருமே அவங்க கூட மக்கள் ஒருத்தவங்க கூட வந்து நின்று ஆமா ஐயா நீங்க சொல்றது சரி, இந்த ஆட்சியை வந்துட்டு நாங்க வெளியே துரத்தி அடிக்கலான் இருக்கோம் அப்படின்னு எந்த மக்கள் வந்து சொன்னாங்க சொல்லுங்க? இன்னுமே வந்து இவங்க ஏதாவது ஒரு வீடியோ அங்கங்க பேசி வச்சு எடுத்துக்கிட்டு அந்த வீடியோல வந்துட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னா, நான் கூட வந்து தாயகம் தான் சார் ஓட்டு போட்டேன், எதுக்கு போட்டேன்னு இப்ப தோணுது சார் அப்படின்னு சொல்லி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அவருடைய வீடியோலயே வந்துட்டு அவர் இன்ஸ்டா பேஜ்ல போடுறதுக்காக கேமராமேனை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு ரெடியா ரெக்கார்டிங் வணக்கம்ப்பா சொல்லு என்னாச்சு, ஐயா என்னையா இப்படி இருக்கு தமிழ்நாடு, ஏப்பா என்னப்பா என்ன பிரச்சனை, ஐயா ஒரே இதுவா இருக்கையா, இன்னும் முடியலையா எங்கனால, ஒரே கவலையா இருக்கியா, திரும்ப நீங்க தாயா வரணும், எப்படியாவது இந்த மக்களை காப்பாத்துங்கயா. சரிப்பா என்ன பண்றது, அன்னைக்கு ஓட்டை போட்டு விட்டீங்க, இன்னைக்கு வந்து இப்படிங்கிறீங்க, சரி ரைட் பாப்போம், வாங்க கட்டா கட்டு செம்ம கண்டுட்டு இந்த அப்படி 200 கிளம்பு அப்படின்னு சொல்லி இது ஒரு குழப்பாங்க. இது என்னங்க, இது என்ன இந்த அரசியலை பண்றதுக்கு ஒரு 75 வருஷ கட்சி எதுக்குங்க? அரசியல்னா என்னன்னே தெரியாது ஒரு கத்துக்குட்டி போதுமே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி சேடனிங். இந்த மாதிரி ஒரு அரசியலை ஒரு கட்சி அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு 75
சொல்றவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி அப்செட்டிங். ஒருவேளை யோசிக்கிற மாதிரி இருக்கு சார். தாவேகா அரசு வராம இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த வருஷம், இதுக்கு முன்னாடி நடந்த 5 வருஷத்தை, இந்த திராவிட மாடல் 2.0 சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸான ரோடு, கரண்ட்டு, பஸ்ஸு இதெல்லாம் இல்லாம ஒரு 75 வருஷ கட்சி வந்து ஆட்சி நடத்திருக்காங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கக்கேடா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதை பத்திலாம் அவங்க கண்டுப்பாங்களா இதுக்கு மேல அப்படிங்கிறது கூட தெரியல சார். இன்னொரு தடவை ஏதோ தப்பி தவறி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கூட இதை பத்திலாம் அவங்க யோசிப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து டவுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். நல்ல வேளை தாவேகா அரசு வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னா இது இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கும் நிறைய இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். குடிச்சிட்டு வாயை கொப்பிடிச்சு துப்புங்க. அந்த வாயை என்னத்த பண்றதுன்னு நான் தெரியல. தப்பி தவறி தெரியாம ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏங்க தமிழ்நாடு நல்லா இருக்குது உங்களுக்கு? இல்ல சொல்றேன் சார். என்னத்த சொல்றீங்களோ நீங்க? மக்கள் இன்னைக்கு ஒரு நிம்மதியா இருக்கிறாங்க, நல்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, ஆமாமா மாறிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன நல்லது நடக்குதுங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒருவேளை வாயை கழுவுங்க போயிட்டு. ஏங்க அப்படி இருக்கீங்க நீங்க? வாங்க அடுத்த விஷயத்துக்கு வாங்க சார். திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சார், அவர் வந்து அவரோட தொகுதியில வந்து பூத் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு சார். யாரெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு அந்த பூத் லிஸ்ட் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுட்டு இந்த பூத்துல நீங்க 402 ஓட்டு தாவேக்காக்கு போட்டிருக்கீங்க, எனக்கு 430 போட்டிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை, யாருனே தெரியாத வேட்பாளருக்கு எதுக்கு 402 ஓட்டு போட்டிருக்கீங்க, அவர் யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு? சரி, இதுக்கு முன்னாடி அண்ணா இருந்தார் முதலமைச்சர் பதவியில், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர்லாம் அவர் பணத்தை கொட்டி கொடுத்தாரு. இப்போ இருக்க முதலமைச்சர் உங்களுக்கு 1 ரூபா கொடுத்துருப்பாரா? எங்கள் தலைவரை போய் மறந்துட்டீங்களே, திமுக தலைவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவரை போய் மறந்துட்டீங்களேம்மா. சரி விடுங்க, போனது போச்சு, இனிமேல்ந்து எங்களை பத்திரமா பார்த்துப்பீங்க, எங்களை கவனிச்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சரை என்னைக்காவது உங்களுக்கு வந்து 100 பைசா 100 ரூபாய் தான் இவர் நடிகராக சம்பாதிக்கிறத யாருக்காவது செலவு பண்ணாலும் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பூத் லிஸ்ட் எடுத்து வச்சு மக்கள்கிட்ட எனக்கு ஏன் போடல, எனக்கு ஏன் போட்டீங்க அப்படின்றத கேட்கறதுலாம் வந்து உரிமை இருக்கா சார்? அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை இது தப்பா, லா படி அப்படி கேட்குறேன். இல்லைங்க, சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓட்டு போட்டவர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை கூட்டமாகவோ கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு நீங்கள் ஏன் எனக்கு போட்டீங்க, நீங்கள் ஏன் அவருக்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் முதல்ல கேட்கக்கூடாது. ரைட்டுங்களா? பொது மேடையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்றது வேற. நீங்க ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்க எப்படிங்க வந்துட்டு ஒரு ஓட்டு உரிமையாளர்களை வந்துட்டு நீங்க அந்த இடத்துல உட்கார வச்சு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க சொல்றீங்க? நீங்க நீங்க வந்துட்டு பேசிதான் ஆகணும், நீங்க சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இது கிட்டத்தட்ட இவரு மறுபடியும் அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பூத்துல இருக்கிற ஒரு 1000 பேரை நீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இந்த பூத்துல 400 ஓட்டு அங்க பேருக்கு, 430 ஓட்டு இங்க பேருக்கு, இந்த 405 பேர் எப்படி போட்டீங்க, ஏன் போட்டீங்க அப்படின்னு வந்துட்டு நான் என்ன சொல்றேன், இப்படி பூத்தா போய் ஒவ்வொரு பூட்லயும் 1000 பேர்ட்ட உட்காந்து இன்னைக்கு ஏன் ஓட்டு போடலன்னு கேட்க போன நீங்க, ஒருவேளை 5 வருஷம் ஆட்சியை கையில கொடுத்து அழகா இருங்கன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்கல்ல, அப்ப 2021ல இருந்து 26 வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும், ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு பூத்துக்கும் போய் அன்னைக்கு அந்த மக்களை நீங்க 5 வருஷம் சந்திக்கிறதுக்கு அவ்வளவு டைம் இருந்துச்சு. அப்ப போனீங்கன்னா அந்த மாதிரி பூத்தா நீங்க இப்படி போயிட்டு என்னைக்காவது ஒரே ஒரு பூத் நபர்களை மட்டும் நேர்ல சந்திச்சு அந்த 1000 பேர்கிட்ட இந்த 400 பேர் மட்டும் ஏன்பா உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, யாருப்பா அந்த 400 பேர், என்னப்பா நடந்துச்சு இப்படின்னு கேட்கிற இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது திமுக அதே தொகுதியில எம்எல்ஏவா இருந்தப்ப போன ஆட்சி காலத்துல 5 வருடங்கள்ல எந்த பூத்துக்கு தனிப்பட்ட முறையில இப்படி போயிட்டு ஒரு 1000 பேர்கிட்ட உங்க பிரச்சனைகள் என்ன இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நான் சொல்றேன் வாங்கன்னு சொல்லி என்னைக்கு பேசினார்? அன்னைக்கு இவர் வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அமைச்சர் கூட. இன்னொன்னு சொல்றாரு சார், அடிஷ்னலா எல்லாம் மாயை, எல்லாம் கவர்ச்சி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்துறாரு சார். இங்க இவர் தான் பூத் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்காருன்னா, அங்க வந்து குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ கேட்டிருந்தாருல்ல சார், இந்த மாதிரி என் இவிஎம் மிஷின் என்னாச்சு பாருங்கப்பா, என்ன ஏதுன்னு அதுல ஒரு அப்டேட் வந்திருக்கு சார், அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டாங்களாம் சார், எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். 500க்கும் மேலான மாக்போல் எண்ணிக்கை செய்து அதுவும் சரி பார்க்கப்பட்டு விவிபேட்டோட எண்ணிக்கையும் சரி பார்க்கப்பட்டு நேற்று தினம் இருந்த 2 வாக்குச்சாவடிகளும் முழுமையாக 100% வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இவிஎம்மோட வெராசிட்டி, ஒத்தென்டிசிட்டி
செக் பண்ற ப்ராசஸ் தான் இது. 2 பூத்துல முதல் டெஸ்ட் ஆமா. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பூத்துலயும் பார்த்தாச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே சரியா தான் இருக்குது. நீங்க வந்து ஓட்டு விழல, எங்களுக்கு வரல அப்படின்னு இந்த 2000 ஓட்டை எப்படியாவது திரும்ப தூக்கிடலாமான்னு ஒரே அழுகையா இருக்கீங்க. இந்த அழுகாட்சி காட்சியை பார்க்க முடியல. மத்தபடி இங்க ஓட்டெல்லாம் ஒழுங்கா தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 ஓட்டு பூத்துக்கு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த ஆமா. பூத்துகளுக்கு போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? பரீட்சைக்கு வரும்போது பரீட்சைக்கு படுறான்னு அம்மா சொல்லும் போதெல்லாம் படிக்கிறது கிடையாது. போயிட்டு என்ன எழுதுன்னு தெரியாம எக்ஸாம் ஹால்ல தூங்கி முடிச்சு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துல கொஸ்டின் பேப்பரையும் மடிச்சு கையில இன்விஜிலேட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்து ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா நான் எப்படி ஃபெயில் ஆனேன், என்ன இது, நான் நல்லா தானே எழுதுனேன், மனசாட்சியே இல்லாம எக்ஸாம் ஹால்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வந்த நீங்க அங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ரீவேல்யூவேஷன் போடணும். டேய் 98 வாங்கினவனே கம்முன்னு 2 மார்க் தான் போனவன், நீ 35 கூட வாங்கல, நீ இந்த 65 மார்க் ரீவேல்யூவேஷன் போடலாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்றது. எனக்கு கண்டிப்பா சார். போய் அன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது 5 வருடம் எதனா ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொன்னா இப்ப வந்து ரீவேல்யூவேஷன் பேப்பர் போடுறேன், இங்க வந்து ஒவ்வொரு பூத்தா போயிட்டு ஏன் போட்டீங்க அந்த 400 பேரை ஏன் போட்டீங்க, அவ்வளவுதான். இந்த 400 வராது ராஜா. அடுத்த 2031ல. ஆமா, இந்த தடவையாவது பூத்துல 400 பேர் இங்க, 430 பேர் அங்க. திருச்செந்தூர் தொகுதியில இந்த 80 நாள் நடிஞ்ச சேட்டைக்கே அடுத்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள நல்ல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அழகா போடுவாங்க ஓட்டு. நல்லா ஒவ்வொரு பூத்துலயும் போடுவாங்க அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. நடக்கும் சார். ஜந்தர் மந்தர்ல வந்து நீட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு இல்லையா சார்? அதே மாதிரி அங்கங்க இப்போ எப்படி சென்னையில் நடந்துச்சு அந்த மாதிரி அங்கங்க ஒரு மாநிலத்தில் நடக்கும்போது பீகார்ல வந்து நீட் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு இல்லை சார்? ஓகே, சென்னை இல்லை நிறைய இடத்துல நடந்துச்சு. நார்த் இந்தியாவில் நடந்துச்சு சார், நீட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதில் வந்து பீகாரில் வந்து நீங்கள் நீட் ப்ரொடெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பார்த்தா அவர் நீட் ப்ரொடெஸ்ட்லேயே கலந்துக்கல, 4 மாசமா ரஷ்யாவில் இருக்காராம் சார். முகமது சாதிக்னு ஒருத்தர், அவர் வீடியோ போட்டிருக்காரு ரஷ்யாவிலேருந்து. நான் வந்து பீகாரில் நீட் ப்ரொடெஸ்ட் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து பீகார் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் நான் ரஷ்யா வந்து 4 மாதம் ஆச்சு, என்னை எப்படி எஃப்ஐஆரில் போட முடியும்னு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 4 மாதங்களுக்கு முன் ரஷ்யா சென்றவர் மீது நீட் குளறுபடிக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பீகார் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இல்ல, இவங்களுக்கு வந்துட்டு பீகார் அவர் நீங்க சொன்ன ஒரு பேரு முஸ்லிம், அவ்வளவுதான், அது போதும். இதை விட அவர் ரஷ்யால இருந்தா என்ன, ரஷ்யால இல்லைன்னா என்ன, அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் பீகார்ல இருக்கிறாரு. இங்க வந்துட்டு ஒரு போராட்டம் நடந்திருக்குது, அதை நாங்க கலவரம்னு சொல்றோம். அதை வந்து இப்ப யார் மேல நாங்க தூக்கி போடுறது, அவர் மேலதான் போடணும். அவர் ரஷ்யால இருந்தா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது சார், அவர் தான் சார் அதை பண்ணாரு, என்ன நீங்க பேசிக்கிறீங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய இது. இதுல வந்து எஸ்பி கிட்ட போய் கேட்டானுங்களாம், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியா போய் கேட்கறாங்க. அதுக்கு எஸ்பி சொல்றாராம், இந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு நியாயம் வேணும் அப்படின்னா வந்துட்டு கன்சர்ன் பீப்புளை வந்துட்டு நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச சொல்லுங்க. ஐயா, அவர் ரஷ்யால அவர் கிளம்பி வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயா என் மேல நீங்க கொடுத்துருக்கிற வழக்குங்கிறது வந்து தேவையில்லாததுங்க ஐயா, நான் எதுவுமே பண்ணலங்க, என் மேல எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு இப்ப ஒரு பேசணுமா? அவர் குடும்பத்தினர் போவாங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டு வக்கீல வச்சு அதெல்லாம் பேசி அவர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இப்ப இதுலயே இன்னொன்னு நீங்க பாருங்க, இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்லயே கடந்த ஒரு 3 நாள் திங்கட்கிழமையில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநியாய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க டெல்லியில இருக்கிற போலீஸ். என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசணும், இந்த ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கான ஒரு வண்டியை ஒண்ணு வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த வண்டியில வந்துட்டு ரெகக்னிஷன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து இந்த ரேபான் கிளாஸஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சிசிடிவி கேமரால இருந்து போன்ல எடுக்கிற வீடியோல இருந்து ஆரம்பிச்சு மொத்த ஃபுட்டேஜையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டிவைஸ்ல போட்டு இது பண்ணுது அப்படின்னு. அப்ப நான் அதுல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அது பண்றதுக்கு காரணம் என்னன்னா பூழி, யாராவது உள்ள வந்துட்டு ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ், அதாவது வந்து தேவையில்லாதவர்கள் இதை வந்து ஒரு கலவரமா மாத்தணுங்கிறதுக்காக யாராவது உள்ள புகுந்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக இதை இவங்க பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் பொதுவாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல யாருடைய டேட்டாவெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுல வந்து இவங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட கிராஸ் செக் பண்ணிருக்காங்க தான், கரெக்ட். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து செக் பண்ணி உள்ள யாராவது இருக்கிறானுங்களான்னு செக் பண்ணல. என்ன பண்ணிக்கிறாங்க டெல்லி போலீஸ்னா, கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட பழைய டெல்லியில இருந்து எடுத்து செக் பண்ணி மேட்ச் பண்ணி
அதுல யார் யார் மேலலாம் இது போல எஸ்எஃப்ஐல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடியவங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாலேயே எப்பயாவது ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஆளுங்கட்சி எஃப்ஐஆர் போடுறதுங்கிறது வந்து எப்போ நடந்தது தானே, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல நம்ம தமிழ்நாட்டிலே நடந்தது தானே அது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யார் யாரெல்லாம் எஃப்ஐஆர் இருக்குதோ, ஒரு பெண்டிங் கேசஸ் இருக்குதோ, அவங்களும் இப்ப கூப்பிடுறாங்களாம் போயிட்டு விசாரணைக்கு. ஓ! பழைய கேஸ்லாம் நோண்டுறாங்களா சார்? அதாவது அவங்க கோரிக்கையில என்ன வச்சிருந்தாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஆமா. இந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்க வந்துட்டு யார் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது, ஃபியூச்சர்லயுமே நீங்க யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாது இந்த மேட்டரை வச்சு அப்படின்னா. ஓகேன்னு தலையாட்டிட்டு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா இந்த போராட்டத்துக்கு வந்தவனுங்க பல பேர் ஏற்கனவே பழைய போராட்டத்துக்கு 2020, 21, 17, 18 வந்திருக்கிறானுங்க வெளியே. அன்னைக்கு இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு க்ளோஸ் பண்ணாம அப்படியே ஏதோ பெண்டிங்ல இருக்கு போல இருக்கு. அதோடைய விசாரணைக்கு இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போகணும். எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர், அந்த கேஸுடைய விசாரணைக்கு நீங்க இப்ப இந்த பசங்களை கூட்டு போறீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் இந்த டெல்லி போலீஸ், இந்த பாஜக பண்றது. ஐயோ. இங்க கிண்டி சென்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சார் சென்னையில, அதுல வந்து ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் அருண்ராஜ் வந்து ஆய்வு பண்ண போயிருந்தாரு சார். அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ஆய்வு பண்ண போகும்போது எங்களுக்கு இந்த பேஷண்ட் இதை வந்து கொஞ்சம் லேட்டா பண்றாங்க, இந்த சர்வீஸ் லேட்டா பண்றாங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பொறுமையா கேட்டு அவர் சரி பண்ணாரு. அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், அந்த ப்ரெஸ் பைட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, எதனால இங்க வந்தாங்க, ஏன் இங்க வந்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, சார் நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன், மயிலாடுதுறையில் வந்து ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, ஆனால் அங்கே வந்து டாக்டர்ஸ் அங்கே நிறைய பேர் இல்லை, எம்எஸ் எம்டி படித்த டாக்டர்ஸ்லாம் அங்கே கிடையாது, டியூட்டி டாக்டர்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏதாவது எமர்ஜென்சி கேஸஸ்லாம் இருந்துச்சு, இல்லை ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா திருவள்ளூர் போ அப்படின்னு சொல்லி நான் மாற்றி விட்டுறாங்க சார். எனக்கு அதனால நான் மயிலாடுதுறையிலேருந்து இங்கே இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்காக நான் இங்கே வந்து கிண்டி வரையும் வர வேண்டியதாக இருக்குது. இங்கே நான் 3 நாள் டயபெட்டாலஜிக்கு வந்துகிட்டு இருக்கேன், இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், அங்கே வந்து டாக்டர்ஸை கொஞ்சம் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு அவர் அதெல்லாம் பொறுமையா கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார். ஸ்ட்ரக்சர் அவ்வளவு இருக்கு, ஒரு ரீப்ளேஸ்மென்ட் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆனா டாக்டர்ஸ் கிடையாது, ஒரு எம்எஸ் கிடையாது, ஒரு எம்டி கிடையாது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பர்சனே கிடையாது. சரி கண்டிப்பா சார் பார்க்கலாம். இப்போ இதுல இவர் இந்த மாதிரி பேசின நபர் பேசிட்டு இருக்கும்போதே அமைச்சர் பக்கத்துல இருந்த இது மெடிக்கல் இதுல இருக்கிற ஒருத்தர் வந்து டாக்டர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்ன மேட்ருக்கு அங்க போயிருந்தீங்க, உங்களோட என்ன பிரச்சனைக்காக போயிருந்தீங்கன்னு அந்த நபர்கிட்ட கேக்குறாங்க. என்ன கேஸுக்கு வந்திருக்காங்க இங்க நான் வந்து டயபெட்டாலஜிக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்கு ஆமா அங்க கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்காக வந்துட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னும் போது அப்போ உடனே அந்த டாக்டர் பக்கத்துல இருக்கிறவர் வந்துட்டு மினிஸ்டர்கிட்ட சொல்றாரு, ஆமா சார் அங்க வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்றாங்க. ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு இது வந்து இவ்வளோ தூரம் என்னைய வர வைக்குது. ஓகே, இது வந்து மிகப்பெரிய ஒரு இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ரொம்ப ஆதங்கத்தோட தான் அவர் கேட்கிறாரு. இது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மக்களுடைய எண்ணமே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கேட்டா எனக்கு ஒன்று கிடைக்கும், கேட்டா ஒன்று நடக்கும். முன்னாடி நீ கேட்டாலும் கிடைக்காது, நீ எழுதி போட்டாலும் நடக்காது. இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, 50 வருஷமா 13 வருஷமா 15 வருஷமா ரோடு இல்லை, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, அதான் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அப்போ அது போல முன்னால இந்த இருந்த அரசாங்கங்கள் மீதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இழந்து இருக்கிறனால இன்னைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஓகே நம்ம போய் ஒன்று கேட்டா நடக்குதுப்பா அப்படின்னு. அப்ப அந்த தைரியத்தோட தான் இன்னைக்கு அவர் வந்து கேட்டிருக்காரு. இது போலதான் ஒவ்வொருத்தவங்களும் கேட்கறாங்க. முன்னாடி சொன்ன வீடியோஸ் எல்லாம் கூட பாருங்க, எல்லாருமே இப்போ இந்த ஸ்கூல் பசங்களை வச்சு நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டோம்னா இந்த இந்த அரசு வந்து உடனடியா அடையண்டா, ஒரு ஸ்கூல் குழந்தை அங்க வந்து வண்டியில போக முடியல, தூரமாகுது, பஸ் வர்றது, உரா பஸ் அப்படின்னு சிஎம் ஒரு அதட்டுறாரு, ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்குது. அப்ப நம்ம இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை தான் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டா மக்களே பாருங்க, எல்லா இடங்கள்லயுமே யாருமே பெரியவங்களாம் பேசுறதே இல்லை. அந்த ஏரியால இருக்கிற அந்த ஸ்கூல் படிக்கிறதுக்காக அங்க போற அந்த குழந்தையவே டைரக்டா பேச வைக்கிறாங்க பிரஸ் மீடியால. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு வண்டி பஸ் இல்ல, நான் நடந்து போக வேண்டியது அப்படின்றது சொல்லு பாப்பா அப்படின்றாங்க. அந்த பாப்பா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அழகா சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே வேலை நடக்குது. ஸோ தே ஹவ் the faith in the government. இப்போ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதாவது நான் கேட்டா எனக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படின்றது. ஸோ அதனால அந்த வகையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுறேங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சரை கூப்பிட்டு, ஏன்னா அவங்க வந்து இந்த ஆட்சி வந்து 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துக்குள்ள மயிலாடுதுறையில வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கு எதனா ஒன்று உள்ள கொண்டு வந்து வச்சிருந்துருக்கணுமோ, இல்லைன்னா வந்து இது இவங்களோட தப்பாயிடுமா? கிடையாது. ஸோ இது வந்து
முன்னாடி இருந்த இத்தனை நாட்களாக இருந்த ஒவ்வொரு இவங்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஃபெயிலியர் தான். நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணும், நான் வந்து நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு போகணும், நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்கும் நான் சென்னைக்கு தான் போகணும். சென்னையில் இருக்கிற அமைச்சர்களே வந்து எல்லாத்துக்கும் சிங்கப்பூருக்கு ஓடி போகிறாங்க. கொளத்தூர் சிங்கப்பூர் இல்லை, நிஜமான சிங்கப்பூர், அந்த சிங்கப்பூர், புரியுது புரியுது. மலேசியா சிங்கப்பூர் அதுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அப்போ மக்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து கன்னியாகுமரி போன்ற இடத்துல இருந்து, நாகர்கோயில் இருந்து, ராமேஸ்வரத்துல இருந்து பல பேர்லாம் ஒன்று மதுரைக்கு போவாங்க, இல்லை சில விஷயங்களுக்கு மதுரையிலையும் இல்லை அப்படின்னா the whole ஆஃப் தமிழ்நாடு கம்ஸ் டு சென்னை. தமிழ்நாட்டுல எந்த மூலை நீங்க வந்துட்டு இப்போ இருந்தீங்கனாலுமே சில விஷயங்களுக்குலாம் நீங்க சென்னைக்கு தான் இன்னைக்கு வரணுன்ற நிலைமை இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒத்துக்க வேண்டிய உண்மை. அப்போ இவர்களுடைய படத்திலே தான் மெர்சல் படத்துல வந்துட்டு ஒரு சீன், ஒரு காட்சி வைக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பிரசவத்துக்காக வந்துட்டு எவ்வளவோ தூரம் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவரே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி, அந்த நடந்த ஒரு சம்பவம் வேற யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில பார்க்கும்போது he has that responsibility to do it and also he understands it. அவருக்கு அது புரியுது. ஆமா இது என்னுடைய பொறுப்பு, இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த அரசாங்கம் அதை எல்லா வகையிலையுமே தேவையானது செஞ்சு கொடுக்கணும். இப்ப நேற்று கூட பார்த்தோம், சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வச்ச ஒரு கோரிக்கையை உடனடியாக லெட்டரை போட்டு அடுத்த நாளே வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால தே வில் டூ இட்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய துறையில் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு சார், அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களோட அரசாணையை ரத்து பண்ணாங்க இல்லையா மதுரை உயர்நீதிமன்றம். அதை வந்து இப்போது வந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகிறாங்க. சரி, என்ன அப்படின்னா அரசோட கொள்கையில் வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மனு போடுறாங்க. இது எப்படி டேர்ன் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல சார், மேபி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறேன் சார். இதில் வந்து இவங்களுக்கான ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குதுங்க கவர்மெண்ட்டுக்கு. பட் இது வந்து எங்க போகும் அப்படின்னா வந்துட்டு ஜுடிஷியரிக்கு போகும்போது வந்துட்டு அவங்க அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல வந்து எப்படி பேசுறாங்க என்னங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரே ஏரியா தான் இது. இதில் நீங்க தலையிடலாம் தலையிடக்கூடாது அப்படின்றது அந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த கேஸ் எப்படி வாதாடப்பட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றதான் விஷயம் இருக்குது. மற்றபடி இது வந்து கம்ப்ளீட்லி இட் வில் கோ ஃபேவர், அவங்க ஃபேவர் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அரசு பக்கம் தான் இதோட முடிவு வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. பட் அது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி டாஸ்மாக் எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன் சார், அவங்க ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க இன்னைக்கு. அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அவங்க மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே டாஸ்மாக் விற்கக்கூடிய மதுபான பாட்டிலில் ₹1 கூட அதிகமாக நாங்கள் வாங்க மாட்டோம், என்ன எம்ஆர்பி விலை இருக்கோ அந்த எம்ஆர்பி விலையிலே நாங்கள் விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இந்த ஊழியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுமே வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான். இன்னைக்கு வரைக்கும் அதை எடுக்காமையே வெறும் அதை வச்சு பாட்டிலுக்கு ₹10 காசை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கான ஒரு அரசு வந்திருக்குது. அந்த அரசு இவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி, எப்பா அந்த பாட்டிலுக்கு ₹10 அவங்க வாங்குறதுனா நீ உட்காந்து வாங்கிக்கிட்டு இருக்க பாரு, உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து விடுறேன், நீ அங்கே மக்கள்கிட்ட காசு அடிக்கிறது நிறுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னொன்று ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாரு. என்னங்க இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு பேர் தான் டாஸ்மாக் அப்படின்னாரு. ஏதோ வாங்குறதுக்காக அவர் போயிருந்தாரு. அது என்னன்னு தெரியல, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அப்போ கூட போயிருந்தேன். நான் போயிருக்கும்போது என்ன புரியல, ஒன்றும் இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியல எனக்கு. நான் எதுவுமே சொல்லல சார், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சார். அப்போ அங்கே போகும்போது அப்போ பார்க்குறோம் இவர் வந்து ஏதோ வந்து ஒரு பாட்டிலுக்கு ₹10 ₹20 ஜாஸ்தியாக வச்சு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ உடனே நண்பர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறீங்க என்ன விஷயம். உடனே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் கொடு நீ கிளம்பு அப்படின்றாங்க. அதுவும் இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரின்றவாங்களாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காசெல்லாம் வந்து சார் நீ வாங்க வேணாம் சார், நீ கிளம்பிடுங்க சார் அப்படின்ற பேச்செல்லாம் பேசுகிற மரியாதையே இல்லாமல் நடத்துகிறவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் கூட போகிறேன், ஒரு 30 செகண்ட் அவர் கூப்பிட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம், அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. சார் ஒன்றும் இல்லை சார், இந்த 30 முடிஞ்சு போயிடும் சார், இந்த மாதிரி வந்து ₹20 அதுல நீங்கள் இந்த பாட்டில் திரும்ப கொடுத்தீங்கன்னா ₹10 சார், அங்கெல்லாம் சென்னையில் மெஷின் இருக்குது, இங்கே மெஷின் கிடையாது சார். இது நான் சொன்னது வந்து எங்கள் ஊரில். அப்போ வந்து இந்த மாதிரி போனது இந்த மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ₹10 காசை கொடுத்துருவோம் சார். இந்த எல்லா பிரச்சனையும் எம்ஆர்பிலேயே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். எம்ஆர்பிலேயே வந்து இந்த அமௌண்ட் வரப்போறனால நாளைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ₹10 கொடுக்க வேண்டியது எம்ஆர்பியில் என்ன இருக்குதோ அதை கொடுத்தா போதுன்ற வேலைகளை டாஸ்மாக் செஞ்சுட்டு இருக்குது. அதை இவர் சொல்றாரு என்கிட்ட, அந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது சார், சீக்கிரத்தில் 1ஆம் தேதி மாறி போயிருந்தாரு. பார்ப்போம் 1ஆம் தேதி வந்தாச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு. 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆமா அது
சொல்லியாச்சு. சூப்பர், நல்ல விஷயம். வாழ்த்து. சார், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அறநிலைத்துறையில் விடக்கூடிய டெண்டர்ஸில் வந்து அந்த கைட்லைன்ஸை ஃபுல்லாக நாங்கள் ரிவைஸ் பண்ணி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணி புது கைட்லைன்ஸ் விட்டாங்களோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு சார். அதை நான் ஒரு தடவை சொல்லி எவ்வளோ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக எந்த அளவுக்கு அந்த துறையை வந்து ரொம்ப க்ளீனாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. அது என்னென்ன கைட்லைன்ஸ்னு ஒரு வாட்டி நான் சும்மா படிக்கிறேன் சார். அந்த ஆன்லைனில் வந்து டெண்டர் கோர்றாங்கல்ல சார், அது எல்லாமே வந்து இங்கிலீஷ் தமிழ் அது எல்லாமே இதுக்கு முன்னாடி மேனுவலாக தான் இருக்கும் போல். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 இதில் கொண்டு வராங்க சார். அதே மாதிரி டெண்டர் கோர்றதும் சரி, அது வந்து ஏலமும் சரி, எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். எதுவுமே ஆஃப்லைனில் நடக்காது. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆன்லைன் நடக்கும். பெரிய பெரிய கோவில்லாம் ஆஃப்லைனில் நடக்கும் அப்படின்றதுலாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதே மாதிரி ஒரு டெண்டர் கோர்றாங்க அப்படின்னா வைப்பு தொகை, அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு 2 அமௌண்ட் செலுத்தணும். ஒரு டெண்டர் கோர்றாங்க அப்படின்னா வைப்பு தொகை 1%, செக்யூரிட்டி டெபாசிட் 5% இருக்கும் சார். இது வந்து ஒரு சில டெண்டர்ஸ்க்கு மட்டும் இருக்கும். இப்போ வந்து ஃபுட்டு பிரசாதம்னா அது மட்டும், பார்க்கிங்னா இதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா டெண்டர்ஸ்க்குமே வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எல்லா டெண்டர்ஸ்க்குமே வந்து வைப்பு தொகை இருக்கணும், எல்லா டெண்டர்ஸ்க்குமே வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே காமன் தான், எல்லாம் ஒரே அமௌண்ட் தான். வைப்பு தொகைனா இவ்வளோ, செக்யூரிட்டி டெபாசிட்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லா டெண்டர்ஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி டெண்டர் கொள்முதல் வந்து லோயஸ்ட், இப்போ டெண்டர் கோர்றாங்க அப்படின்னா நான் லோயஸ்ட் சொல்கிறேன், எனக்கு கூட இருக்கிறவர் அதை விட லோயஸ்ட்டாக இருக்காங்கன்னா இப்போ அவர் கொடுப்பாங்க இல்லையா, இவ வந்து அந்த அவர் கொடுத்த பின்னாடி அவர் வந்து அந்த காலநிலை மாற்றம், இந்த வரி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இன்னும் அவர் கொள்முதல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா அவர் திருப்பியும் அதை விட லோயஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு டைம் பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் தான் டெண்டர் போகணும், இந்த டெண்டர் தான் அவருக்கு தான் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும். ஸோ ரிப்பீட்டட் டெண்டர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சார். பெனால்ட்டிலாம் இனிமேல் நிறைய ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு முடி திருத்துறாங்க, அதுவும் இப்போ டெண்டர் சார். மொட்டை அடிக்கிறாங்க, ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா அதுவுமே ஒரு டெண்டராக விட போகிறாங்களாம். அவங்க எவ்வளோ முடி ஒரு நாளைக்கு வந்து இது பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ வெளியில் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும். ஒழுங்காக பண்ணலன்னா அதுக்கு பெனால்ட்டி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். இந்த முடி திருத்தம் செய்கிறாங்கன்னா பில்லிங் இருக்குல்ல சார், அது எதுவுமே மேனுவல் பில்லிங் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரசாதமாக இருக்கட்டும், பார்க்கிங், செருப்பு வைக்கிறது, கோயில் சம்பந்தமாக இருக்க எல்லா டெண்டர்ஸ்க்குமே வந்து டிஜிட்டலைஸ் பில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். விலைப்பட்டியல் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வெளியில் இருக்கணும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அறநிலைத்துறை கீழே வர்றது எல்லாத்துலேயுமே விலைப்பட்டியல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி மேன் பவர் கான்ட்ராக்ட், அதுதான் சார் முக்கியமான விஷயம் அறநிலைத்துறையில். கான்ட்ராக்டில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து முறையான காஸ்டியூம்ஸ், அதாவது அந்த யூனிஃபார்ம்ஸ் தராங்களே சார், அதுக்கப்புறம் சம்பள பாக்கி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு ஆய் போகும்போது அவங்க சொல்கிறத பார்க்குறோம், அவங்க கேட்குறத பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்குமே பெனால்ட்டி சொல்லியிருக்காரு. கோயிலில் வந்து ஆடு மாடு கோழிலாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே புது கைட்லைன்ஸ். இதனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய திட்டங்கள்லாம் வந்து அறநிலையத்துறையில் கொண்டு வர முடியும். மக்களும் வந்து ஈஸியாக தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அவர். பெரிய பெரிய அப்டேட், இது மிகப்பெரிய விஷயம். நிறைய டீட்டெயில்டாக வேற நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், முறைகேடு நிறைய நடக்குது, அதை சரி பண்ணணும், சிஸ்டம் பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னே, என்ன சிஸ்டம் சரியில்லை ஆக்சுவலி, அப்பாவோட சிஸ்டம் சரியில்லையாப்பா அப்படின்னு புதுசாக வாங்கிட்டு வச்சுட்டாங்களா வீட்டில். அதான் நான் அந்த சிஸ்டம் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை சார், அது அரசியல் பண்ணுறவங்க பார்த்துப்பாங்க சார், நீங்கள் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வீட்டில் உட்கார வச்சிட்டாங்களாம். அதனால் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இங்கே உண்மையாகவே ஒருத்தர் உள்ள வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சிஸ்டத்தை சரி பண்ணிட்டு இருக்காப்புல இங்கே. ஸோ அப்படிப்பட்ட சிஎம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிறதுல முதல்ல நமக்குலாம் ஒரு சந்தோஷம். ஸோ சிஸ்டம் மாறுது, இது வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்படணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடை மட்டும் என்ன இவன் மட்டும் விலையை ஓர வைக்கணும், ஆள் பார்த்தவங்க ஒரு மாதிரி இதுவாகிறான், திமிராவே என்ன அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வாசல் கேட்டிங்கன்னா, அது எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க, அவர் தான் அந்த இடத்துல கடையை ஃபர்ஸ்ட் கடையை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில கோயில்கள் நடக்குது. எல்லா கோயிலும் நான் சொல்ல, சில கோயில்கள் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அப்புறம் வேண்டப்பட்டவங்களுக்காக வந்துட்டு கோயிலில் உள்ள இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோயில் பூசாரிங்கள்லேருந்து தர்மகர்த்தா வந்து அவரே சூஸ் பண்ணுறது யார் யாருக்கெல்லாம் அந்த கடையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து அறநிலைத்துறைக்கு கீழ் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்துலையுமே அப்போ சரியாக எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடையை கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, உண்மையாக வந்து கடையை போடணும்னு நினைப்பாங்க,
நீங்க வேண்டப்பட்டவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அதையுமே உடைக்கிறது தான் வந்து இந்த இடத்துல கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனா இதெல்லாம் நீங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும்போது அன்னைக்கு பிரச்சனை வரும். ஏன்னா வந்து என்னை ஏன் கடைய காலி பண்ண சொல்றீங்க? நான் ரொம்ப வந்துட்டு ஏழ்மையில இருக்கிறேன் தெரியுமா? ஐயோ! அப்பான்னு சொல்லி டிஎம்கே சார்ந்தவங்க யாராவது ஒருத்தங்க அவங்க போட்டு குடுத்து கடைய வச்சிருந்தவங்களா இருந்தா அவங்க இதாக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜென்யூனாவே உள்ள இருக்கிறவங்க கூட அழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கலாம். அந்த மாதிரி கடைய அவங்கள காலி பண்ண சொன்னா, டெண்டர்ல போட்டு புதுசா ஆட்கள் உள்ள வைக்கும்போது ஏற்கனவே கடை வச்சிருக்கவங்க என்ன ஆவாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுல ஏற்படும். பட் ஒன்ஸ் இட் இஸ் சிஸ்டமடைஸ் அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியா முறைப்படி ஒழுங்கா நடக்கும். அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தாவேக்கால வந்து நியூவா ஜாயின் பண்ணாங்கல்ல சார், அதிமுகலேருந்து ரிசைன் பண்ண முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களாம் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் வந்து கட்சியில வந்து ஒரு புது பதவி தரதா சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அஃபிஷியல் கிடையாது. என்ன ஒரு அஃபிஷியலா இருந்தாலும் கண்டிப்பா டிவிகே பார்ட்டி பேஜ்ல வந்துரும். இது ஒரு ஒரு செய்தியா தான் வந்திருக்கு. மேபி இது அஃபிஷியலாக வாய்ப்பு இருக்கு சார். அதை பத்தி தான் சரி, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது அவங்க எல்லாருமே இந்த கட்சியை நம்பி வந்துட்டாங்க. இப்போ தாவேக தரப்புல நம்ம கேட்கும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அவர்கள் இதற்கு முன்னால் ஊழல் செய்தவர்களாக இருக்கலாம். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஃபியூச்சர்ல நாங்க அவங்கள வந்துட்டு எப்படி இருக்க போறாங்கன்றதான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இருந்தாங்கிறதுக்கு கேஸ் நடக்குது அப்படின்னா, அது கேஸ் நடக்கும். அவங்க மேல என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் எடுக்கப்படும். அதுல நாங்க தலையிட போறது என்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரியாலிஸ்டிக்கா கிரவுண்ட் ரியாலிட்டியில அது வேலைக்கு நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இன்னைக்கே இல்ல தாவேக்கா பொய் சொல்லுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையாவே தாவேக்கா வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணாம நாளைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மேல வந்து ஒரு கேஸ் போடப்பட்டு அந்த கேஸ் இல்ல பெண்டிங் கேஸா இருக்கக்கூடியதே வந்து நிரூபணப்பட்டு அன்னைக்கு அவர் வந்துட்டு உள்ள தூக்கி வைக்கப்பட்டாரு அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லப்பா, தாவேக்கா உண்மையாவே இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரை காப்பாத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்க்கல போல இருக்குது அப்படின்னு அன்னைக்கு நம்ம சொல்லுவோம். அதனால என்ன நடக்குதுங்கிறத அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்புகள் என்ன பொறுப்புகள் கொடுக்க போறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா வந்து இது போன்ற நபர்களுக்கு நீங்க முக்கிய பொறுப்புகள் அமர்த்துனீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு இந்த ஈகோ சிஸ்டத்தை பாதிக்குங்கிறதுலையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால நம்ம அது என்ன பொறுப்பு என்ன பதவிங்கிறது வெளியே வரட்டும். அஃபிஷியலா வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். இந்த மதிவதினின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, ஆமா, தாவேக்காலாம் வந்துட்டு அரசியலுக்குலாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசியலே அப்படின்னு நம்மளால நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளரா நம்ம எல்லாரும் வாயை பொழந்து பார்த்தோம் பாருங்க. என்னடா இது இந்த பொழக்கிறாங்களேப்பா இந்த வயசுல அடே டே 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 அப்படின்னு ஃபயர் விட்டுருப்போம் பாருங்க நம்மளாம். அந்த மதிவதினி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோ நான் ரீசெண்டா பார்த்தேன். இது நடந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் ஆகுது. அதாவது வந்து அந்த நீட் போராட்டம் நடந்துகிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு அங்க பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல அவங்க பேசின அந்த வீடியோ நான் இப்பதான் பாக்குறேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே 4க்கு அப்புறமா அரசியல்ல உயிர் தெளிந்து வந்தவங்கலாம் திமுகவை பத்தி பேசவே கூடாது, உங்களுக்கு அந்த இதுவே கிடையாது, தகுதியே கிடையாது, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே எப்படி இவங்களாம் தற்கூரின்னு சொல்றாங்களோ, அரசியல் ஞானம் இல்லாதவங்கன்னு ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு இவங்க சொல்றாங்களோ அந்த வகையில வந்துட்டு சோசியல் மீடியாவை நம்பினவங்க இது அதுன்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல இப்ப இவங்க சொல்றாங்க அவங்க யாருக்குமே வந்துட்டு திமுகவை பத்திலாம் பேசவே தகுதி கிடையாது. அவங்கலாம் வந்து 4ஆம் மாசத்துக்கு அப்புறமா தான் வந்து உயிர் தெளிந்து வந்தாங்களாமா. அதாவது அன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல தெரு இருக்கா, வீடு இருக்கா, பில்டிங் இருக்கா, இங்க ஒரு சிஎம்லாம் இருக்கிறாரா, மேயர் பதவிலாம் இருக்கா அப்படின்ற ஒவ்வொன்றுமே இந்த மக்களுக்குலாம் வந்து இப்பதான் புரியவே ஆரம்பிக்குதான். அதனால இதுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னே தெரியாம மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் பேசுற நீங்கலாம் எங்களை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மதிவதினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு அவங்கள பார்த்து கேட்கிறேன், உங்க கட்சி என்ன அரசியல் செஞ்சு கிழிச்சுதுன்னு திமுகவுக்கு சொம்பு தூக்குற மதிவதினி திமுக என்ன அரசியலை செஞ்சு கிழிச்சுது அப்படின்னு சொல்லி இத்தனை நாள்ல இந்த இளைஞர் கூட்டத்தை அரசியல் படுத்த துப்பில்லாத நீங்க சொம்பு தூக்கி வெறும் உங்களுடைய உதயநிதியையும் ஸ்டாலின் அவர்களையும் மட்டுமே பெருசு பேசி 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 நலத்திட்டங்களை ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் பார்ட்டி ஃபண்டு ஊழல் லஞ்சம்னு நாட்டை கெடுத்து வச்ச ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கிற உங்களுக்கு இந்த மக்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் பேச ஆரம்பிச்சவங்க முட்டாளுங்க. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் பேச ஆரம்பிச்சவங்கலாம் வந்துட்டு அவங்க நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு திமுக பத்தி பேச தகுதியே கிடையாது. Who are you to say that? இவங்க யாருங்க அதை பத்தி சொல்றதுக்கு? எனக்கு செம்ம கடுப்பா வருது பூழி. அதாவது இவங்க எப்படி சொல்றாங்க,
இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இவங்களுக்குலாம் அரசியலே தெரியுது. நான் என்ன கேட்கிறேன், ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு என்னைக்கு இங்க உருவாச்சு? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தானே. எங்க இருந்து வந்துச்சு முன்னாடி? எங்க இருந்துச்சு ஜென்சி டிஎம்கே இதுக்கு முன்னாடி? உங்க ஜென்சி டிஎம்கே உருவானதுக்கு முக்கிய காரணம் மக்கள் உங்களை தூக்கி ஓரமா ஊருக்கு வெளியே தூக்கி உட்கார வச்சதுனால இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம வந்து செயல்படாம விட்டுட்டோம். ஆக சோசியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் சில செயல்பாடுகளை செய்து நம்ம வந்து அதுல ஓட்டு சேகரிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க, சோசியல் மீடியால பேச ஆரம்பிங்க அப்படின்னு உங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் சோசியல் மீடியால இன்னைக்கு ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி உட்காந்துட்டு பாருங்க. வெள்ள முடியும் வெள்ள தாடி வச்சுக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களை பெற்றுட்டு 80s கிட்டுங்க. அவனுங்களே இன்னைக்குதான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவனுங்க எதுக்கு எங்க இதுக்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே இருக்கிறவங்க இன்ஃபுளுசர்ஸ் சொல்றானுங்களே, அவங்க 8000 ஃபாலோவர் 4000 ஃபாலோவர் 10,000 ஃபாலோவர் அவ்வளவுதான் இருக்குது இன்னைக்கு தேதியில. இந்த 2 மாசமா பேசிட்டு இவனுங்க இந்த 2 மாசத்துக்கு தான் உயிர் தெரிந்து வந்திருக்கிறானுங்க. அப்ப அவங்க தாவேக்காவை பத்தி பேசுறதுக்கே தகுதி இருக்குதுன்னா, மக்கள் அரசியலை பண்ற, மக்களுக்கு நல்லதை பண்ற, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்ச, தேவையில்லாத எல்லா இடங்கள்ல லஞ்சம், லாவண்யம், கரப்ஷன் இருக்கிற இந்த நாட்டுல அந்த நல்ல திட்டங்களை மட்டுமே கொண்டு வந்து மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ற அந்த அரசியலை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு முளைச்ச இந்த ஜென்சி டிஎம்கேக்கு தகுதி இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய இந்த ஊழல் அரசியலை பத்தி பேசுறதுக்கு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உயிர் தெழுந்து வந்தாங்க. நீங்க எப்படி தகுதி இல்லைன்னு நீங்க வந்து தாவேக்கா ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லலாம். இது வந்து மக்களை ரொம்ப கொச்சப்படுத்துறதுங்க. இதனாலதான் இவங்களை தூக்கி அட்டின்னு அடிச்சு வெளுத்து உட்காரச்சுக்காங்க வெளியே. நான் இதுக்காக தான் சொல்றேன், இவனுங்க 59 சீட்ல ஜெயிச்சதே தப்பு. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை நல்லா வச்சு இவனுங்களை வந்து 10 தொகுதி கூட கிடையாது, ஒரு தொகுதி கூட உனக்கு கிடையாதுன்னு செஞ்சு விட்டு அனுப்புவானுங்க. அன்னைக்குதான் வீட்டுல புத்தி வரும். ஒரு மக்களை நீ வந்து ஏகமா உட்காந்து பேசிக்கிட்டு 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க உயிர் தெழுந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தனுக்கும் இங்க வந்து ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு பொதுவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த டிஎம்கே இன்னைக்கு இவ்வளவு வாய் பேசுறாங்க பாருங்க. இந்த வேகமான ஒரு உலகத்துல விலைவாசி ஏறி போச்சு, காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஒவ்வொருத்தனும் வந்துட்டு வேலைக்கு ஓடணும், ராப்பகலா உழைக்கணும். முன்னாடி ஜெனரேஷன் உழைச்சதை விட இன்னும் நீ டபுள் மடங்கு உழைக்கணும். காலையில ஒரு வேலை பார்க்கணும், நைட்டு போய் ஸ்விக்கி ஓட்டணும்னு டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்குற இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு எங்கெங்க டைம் இருக்குது அரசியலை பத்தி உட்காந்து பேசுறதுக்கு? நீங்க அரசியல் புத்தகங்கள்ல என்னத்தை கொடுத்தீங்க? எஜுகேஷன் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கொடுத்து கிழிச்சிங்க. நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, 5 தடவை 4 தடவை ஆட்சி இருந்த நேரத்தை கிழிச்சிங்க. நீங்க எஜுகேஷன்ல சொல்லித்தர வேண்டியதான அரசியலை? அவுரங்கசீப்பை பத்தியும் ராஜராஜ சோழனை பத்தியும் பேசணும். நீங்க தமிழ்நாடு அரசியல் நிகழ்கால அரசியல் என்னங்கிறத யாருக்கு சொல்லி கொடுத்தீங்க மாணவர்களுக்கு? அப்ப வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சு அதை மட்டுமே ஒப்பிச்சு காலேஜ் போனா திரும்பவும் புத்தகத்தை படிக்கணும், மக்கப் பண்ணணும், ஒப்பிக்கணும், டிகிரியை வாங்கணும், வரணும், வேலைக்கு போகணும். அதுவும் 2 வேலைக்கு ஓடணும், மாறி மாறி காலையிலையும் ராத்திரியும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க நேரம் கிடையாது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் நேரம் கிடையாது, அப்பாவை குழந்தைங்க இங்க பாக்குறதே கிடையாது. காலையில வேலைக்கு அப்பா போனாரு அப்படின்னா அவர் போறதுக்கு முன்னாடியே புள்ள எந்திரிச்சு ஆட்டோல போயிடுது. அப்பா போயிட்டு திரும்ப நைட்டு வரதுக்குள்ள புள்ள தூங்கிடுது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில விலைவாசி ஏறி போன டைம்ல எல்லாத்தையும் தாண்டி உங்க ஜிடிபி growth நீங்க பெருசா பீத்திக்கிறீங்க. அந்த ஜிடிபி growth வச்சு ஒன்று கிழிக்க முடியாது. என் சம்பளம் இன்னும் அங்கேயே தான் இருக்குதுன்னு மக்கள் புலம்புற நேரத்துல யாருக்கு இங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் என்ன நடந்திருக்கு நாட்டுல படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது? அதையும் மீறி இந்த எல்லா மக்களும் நம்மளை இவங்க தற்கூரின்னு சொல்றானுங்க. தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் வேணும்னு நினைக்கிற நம்மள தற்கூரின்றாங்க அப்படின்னு தினமும் உட்காந்து கஷ்டப்பட்டாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நல்ல யூடியூப் சேனலை பாக்குறது, ஒரு வீடியோ பாக்குறது, நியூஸை தெரிஞ்சுக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த மக்கள். அவங்களை நீங்க உதாசீனப்படுத்துனீங்க திமிரு 2031 வச்சு செய்வாங்க. மதிவதனியை 31 வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.